உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 நெருங்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. ஓட்டு போடத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த கடைசி 48 மணி நேரத்துல என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஒவ்வொரு குடிமகனுக்கும் ரொம்ப முக்கியம். வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு கேள்வி. எதுக்காக இந்த கடைசி 2 நாள், அதாவது 48 மணி நேரத்தை இவ்ளோ முக்கியம்னு சொல்றாங்க? யோசிச்சு பாருங்களேன். தேர்தல் ஆணையம் இந்த நேரத்தை அமைதி காலம்னு சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா, வாக்காளர்களான நாம எந்த ஒரு தொந்தரவும் பிரஷரும் இல்லாம நிம்மதியா யோசிச்சு யாருக்கு ஓட்டு போடலான்னு முடிவெடுக்கணும். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. ஓகே, அப்ப இந்த கட்டுப்பாடுகள்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அந்த கவுண்டவுன் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த தேதியும் நேரத்தையும் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாங்க, ஏப்ரல் 21, 2026 செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6 மணிலிருந்து ஓட்டிங் முடிகிற வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அமல்ல இருக்கும். அதாவது இந்த டைமுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சாரமும் பண்ணவே முடியாது. டோட்டல் ஸ்டாப். அப்ப சரி, அப்படி என்னென்ன தடைகள் தான் இருக்கு? ஒரு சிட்டிசனா நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். இது சும்மா சொல்ற ரூல்ஸ் இல்ல, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 அடிப்படையில கொண்டு வந்தது. சோ ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட், பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள் எதுக்குமே அனுமதி கிடையாது. ஏன், ஒரு மியூசிக் கான்சர்ட் இல்ல நாடகம்னு சொல்லி மக்களை கூட்டி ஓட்டு கேட்கறதுக்கும் தடைதான். சிம்பிளா கடைசி நிமிஷத்துல மக்களை எந்த வகையிலையும் என்டர்டெயின் பண்ணி ஓட்டு வாங்க நினைக்க கூடாது. இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இந்த ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிவில, ரேடியோல மட்டும் இல்ல, நம்ம கையில இருக்கிற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர்ல கூட தேர்தல் பத்தி எந்த பிரச்சாரமும் பண்ணக்கூடாது. குரூப்ல மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றதோ ஸ்டேட்டஸ் வைக்கிறதோ கூட தப்பு தான். ஏன், மொத்தமா வர ப்ரொமோஷனல் SMS கூட தடை இருக்கு. இது எல்லா எலக்ட்ரானிக் மீடியாவுக்கும் பொருந்தும். சோ நாமளும் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தது, நடமாடுறது சம்பந்தமான ரூல்ஸ். ஒரு தொகுதியில நீங்க ஓட்டர் இல்ல, ஆனா கட்சி வேலைக்காக அங்க தங்கியிருக்கீங்கன்னா, இந்த 48 மணி நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த தொகுதியை விட்டு வெளியேறிடணும். லாட்ஜ்லயோ கல்யாண மண்டபத்திலயோ தங்க முடியாது. எதுக்குன்னா, வெளியூர்ல இருந்து வந்து உள்ளூர் வாக்காளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான். இது மட்டும் இல்ல, வாக்காளர்களை கூட்டிட்டு போக வண்டி யூஸ் பண்றதுக்கும் தடை. வேட்பாளர்களுக்கு கொடுத்திருந்த எல்லா வெஹிக்கிள் பெர்மிட்டும் கேன்சல் ஆயிடும். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த ரூல்ஸ் எல்லாம் யாருக்கு? மீறினா என்ன ஆகும்? விளைவுகள் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுல விளையாட்டுக்கே இடமில்ல. இங்க பாருங்க, இந்த ரூல்ஸ் அரசியல்வாதிக்கு மட்டும், கட்சிக்கு மட்டும் நினைச்சுக்காதீங்க. பொதுமக்களான நமக்கும் சேர்த்துதான். அதாவது எல்லாருக்கும் இது கட்டாயம். இதுல எந்த விதிவிலக்கும் கிடையாது. ஒருவேளை இந்த விதிகளை யாராச்சும் மீறினா விளைவு ரொம்ப கடுமையா இருக்கும். 2 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கலாம், இல்லனா ஃபைன் போடுவாங்க. சில சமயம் ரெண்டுமே சேர்ந்து கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ தெரியாம ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கெல்லாம் இங்க இடம் இல்ல. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இவ்ளோ நேரம் நாம பேசினதுல இருந்து உங்களுக்காக ஒரு சின்ன டெஸ்ட். நீங்க எவ்ளோ கவனமா கேட்டீங்கன்னு இப்ப தெரிஞ்சிட்டோம். கேள்வி இதுதான். இந்த புதிய தேர்தல் விதிகள் அதிகாரப்பூர்வமா எப்போ அமலுக்கு வருது? ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 20, 2026. ஆப்ஷன் பி ஏப்ரல் 21, 2026 மாலை 6 மணி. இல்ல ஆப்ஷன் சி ஏப்ரல் 22, 2026. யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். உங்க ஆன்சரை உடனே கமெண்ட்ல போடுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை பின் பண்றோம். இவ்ளோ நேரம் பொறுமையா இதை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு விவரம் தெரிஞ்ச வாக்காளரா இருக்கிறது நம்மளோட கடமை. இந்த விதிகளை தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு நேர்மையான தேர்தலுக்கு நாமளும் ஒரு பங்களிப்பு செய்யறோம்னு அர்த்தம். இங்க பாருங்க, நாங்க உங்களுக்காக இது மாதிரி நிறைய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால நம்ம செல்லூர் இ-சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். எங்களுக்கும் அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். நன்றி. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ-சேவை இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.